நில மோசடி தொடர்பான வழக்கு விசாரணைக்காக சம்மன் அளிக்க காவல்துறையினர் வந்தபோது அந்த நபர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். காவல்துறையினர் மிரட்டியதாலேயே தங்கள் தந்தை இறந்துவிட்டதாக பிள்ளைகள் குற்றஞ்சாட்டுகின்றனர். என்ன நடந்தது என்று பார்க்கலாம். நில மோசடி புகார் தொடர்பாக சென்னை ஆரியபுரத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவரிடம் விசாரணை நடத்துவதற்காக அதிகாலை 4:30 மணியளவில் தாழம்பூர் காவல்துறையினர் வந்தனர். வீட்டை விட்டு வெளியே வந்த கார்த்திகேயனிடம் விவரத்தை கோரி சம்மன் கொடுத்தபோது கார்த்திகேயன் கீழே மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கார்த்திகேயனை ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது அவர் சம்பவ இடத்திலேயே வலிப்பு வந்து உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த கார்த்திகேயனின் உடலை மீட்ட அபிராமபுரம் காவல்துறையினர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு உயிரிழப்பு தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் காவல்துறையினர் மிரட்டியதே கார்த்திகேயன் உயிரிழப்புக்கு காரணம் என அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். இதற்கு ஆதாரமாக சிசிடிவி காட்சிகளையும் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அவங்க கிட்ட ப்ராப்பரான லீகலா பேப்பர்ஸ் இல்ல, எதுவுமே அவங்களால எதுவுமே பண்ண முடியாததால இது மாதிரி காலையில இது பண்ணிருக்கேன். நான் அப்பயும் கேட்கிறேன், எங்க அப்பா கீழே விழுந்து கடக்கிறாரு. நான் போய் கேட்கிறேன், ஆனா என்ன ஆச்சு, எங்க இருந்தா வந்தீங்க, சரி எஃப்ஐஆர் காப்பிக்க, அதெல்லாம் உனக்கு காமிக்க முடியாது. அதெல்லாம் நான் யாரு உனக்கு காமிக்கணும்? ஃபர்ஸ்ட் எய்ட் ஆச்சு பண்ண வேண்டியது தானா? ஃபர்ஸ்ட் எய்ட் ஆச்சு பண்ண வேண்டியது தானா கேட்டிருக்கேன். அதுவும் இது பண்ணலாம். இல்ல நாங்க ஆம்புலன்ஸ் போன் பண்ணிருக்கோம். எங்க அப்பா கீழே விழுந்து 15 நிமிஷம் கழிச்சு தான் உயிர் போயிருக்கு. என் வீட்டு வாசலாண்டி இது நடந்திருக்கு. ஆனா ஒரு குரல் கூட கொடுக்கல போலீஸ் எங்களுக்கு. நான் இறங்கி வரும்போது இவரு நடிக்கிறாரு, மயக்காய்ச்சி ஊந்து போய் கிடக்குறாரு. வாங்க கூப்பிட்டோம், நடிக்கிறாருன்னு சொல்றாங்க. போய் பார்த்தா அவர் கண்ணெல்லாம் நட்டுக்குன்னு ஒண்ணுமே இல்ல, கையை தொட்டு பார்த்தா கீழே பூச்சிட்டாரு, தண்ணி ஊத்திட்டு அவங்களே செவுத்துல சாச்சிட்டு போலாமாங்க. போவோம், எனக்கு தெரியணும்பா. இப்ப சொல்றேன், எங்க வீட்டுக்காரர் சாவுக்கு கண்டிப்பா தெரியணும். நான் ஃபுட்டேஜ் கொண்டு வரேன், நான் ஹியூமன் ரைட்ஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், நான் எல்லாத்துலயும் பார்ப்பேன். எடுக்க மாட்டேன் நான் இப்ப அவர் பாடிய. நான் எங்க வேணாலும் போவேன். நான் பிடிக்கிட்டா இந்த இதுல அவங்க பிடிக்கிறாங்களா பிடிக்கல நான் பார்த்து காட்டுறேன்ப்பா. என்னைய அவ்வளவு அதட்டிட்டு போறான். மத்தியில போலீஸா வந்தவன் போலீஸா இல்ல அக்யூஸ்டான்னு எனக்கே தெரியல. சம்பவம் குறித்து அபிராமபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். நில மோசடி புகாரில் 2024ஆம் ஆண்டு தாழம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து அதன் பேரில் கார்த்திகேயன் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. வழக்குப்பதிவு அடிப்படையில் கார்த்திகேயனிடம் விசாரணை செய்து ஆவணங்களை எடுத்து வரச் சொல்லியுள்ளனர். ஆனால் விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் 2 காவலர்களை அனுப்பி விசாரணைக்கு சம்மன் அளித்து அழைத்து வர கூறிய நிலையில் காவலர்கள் அவரை அழைத்த போது அவர் மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக அபிராமபுரம் காவல்துறையினர் கூறுகின்றனர். இருப்பினும் சம்மன் அளிக்கும் போது மயங்கி விழுந்தாரா என சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடற்கூறாய்வுக்கு பின்னரே கார்த்திகேயன் உயிரிழப்புக்கான காரணம் தெரியவரும் என்று அபிராமபுரம் காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன்.